எல்லாரும் வணக்கம். அமரன் திரைப்படத்துக்கு பிறகு சிவகார்த்திகேயன் அவர்கள் மேல தான் வந்து ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியுமே போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு போயிட்டாப்ல, அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸில் தான் முழுசாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. ஒரு 4 மாதம் மட்டும் தான் சினிமாவில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையில் யாரும் வந்து பெருசாக வந்து நிற்க போகிறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் மட்டுமே தனியாக வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து நிற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதுக்கு சிம்பு வீடியோவில் சிவகார்த்திகேயனை பற்றி பேசிட்டு இருக்கேன்னா, தனுஷ் அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் தனுஷ் அவர்களும் சிலம்பரசன் அவர்களும் மிஸ் பண்ண அந்த இடத்த தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஃபில் பண்ணிட்டார். சிம்பு அவர்களும் தனுஷ் அவர்களும் இன்னும் ரொம்ப தீவிரமாக வந்து நடிச்சிட்டு இருந்திருந்தாங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து 300 கோடியை கடக்கிற வந்து ஹீரோவாக முதலே மாறி இருப்பாங்க சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடியே. இந்த சிவகார்த்திகேயனுடைய அமரன் படம் வந்து 300 கோடி கலெக்ஷன் பண்ணுறதுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் மட்டுமே காரணம் கிடையாது. சாய் பல்லவி அவங்கவுங்க நிறைய பேர் காரணம் இருக்குது. கமல்சாவோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை தாண்டி தனுஷ் அவர்களும் சிம்பு அவர்களும் வந்து ரொம்ப நாளாக வந்து சினிமாக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் தாண்டி சிவகார்த்திகேயன்லாம் தாண்டி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸில் வந்து உள்ளே இருக்காங்க. தனுஷ் அவர்கள் முழுமையாக சினிமாவுக்குள்ள வந்து தன்னை ஈடுபட்டுக்கிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு அட் டைமில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அடுத்த 6 மாதத்துல ஒரு படத்தையே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸுக்கு தயார் பண்ணிட்டார். இட்லி கடை படம் வந்துருச்சு, ராயன் படம் போன வருஷம் பண்ணாப்புல, அதுக்கப்புறமேட்டு இட்லி கடை படம் இப்போ வந்துருச்சு, அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்காப்புல. பயங்கர பிஸியாக வந்து தனுஷ் அவர்கள் போயிட்டு இருக்காரு. அதே வேகத்தில் சிம்பு அவர்கள் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா பயங்கரமான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். ஆனால் இப்போ அந்த இடத்த வந்து மறுபடியும் கொண்டு வந்திருக்காரு. 2025 சிலம்பரசன் அவர்கள் அட் டைமில் 3 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாப்புல. அதை பற்றி தான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறோம். என்னன்னா, ஒரு படம் வந்து சிம்பு அவர்களுடைய 50வது திரைப்படம் நம்மளுடைய தேசிங் பெரியசாமி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்த படத்தை இயக்குன தேசிங் பெரியசாமி அவர்கள் வந்து அந்த படத்தை வந்து இயக்குறாரு. இது வந்து ரஜினி சாருக்காக எழுதப்பட்ட கதை அப்படின்னு ஆல்ரெடி சொல்லப்பட்டுச்சு. தேசிங் பெரியசாமி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டியில் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த திரைப்படத்தை சிம்பு அவர்கள் வந்து தன்னுடைய ஓன் ப்ரொடக்ஷன் அட்மன் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாப்புல. ஸோ முதல் முயற்சியிலே மிகப்பெரிய பட்ஜெட் 100 கோடியிலிருந்து 150 கோடி ரூபா கூட பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வந்து பெரிய பிரம்மாண்டமான ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த படம் வந்து STR 49 அப்படிங்கிற படத்தில் வந்து ஸ்டூடெண்டாக ஒரு கேரக்டர் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு STR 51 அப்படிங்கிற படத்தில் அவர் வந்து காட் ஆஃப் லவ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 3 படங்களை அட் டைமில் வந்து சிம்பு அவர்கள் நடிக்கிறது அப்படிங்கிற விஷயம் சிம்பு அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடியே இந்த செய்தியெல்லாம் வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் லேட்டாக பண்ணுறோம், ஏன்னா நம்ம ஒரு டிஸ்கஷன் தான் பண்ணுறோம், செய்தி ஷேர் பண்ணல, ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம். இந்த டிஸ்கஷன் எப்படிப்பட்ட விஷயமா இருக்குதுன்னா, சிம்பு அவர்களுடைய லைஃப்பில் இந்த வருஷத்தில் 2025 வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் படம் வேறு வந்து பார்த்தீங்கன்னா கமல்சார் கூட நடிக்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு பிறகு இந்த 3 திரைப்படங்கள் லைனாக வரும்போது அவருக்கு சரியான லைனப்பில் வந்திருக்கு. தனுஷ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் வந்து ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாரு. அங்கே வந்து மிகப்பெரிய ஹிட்டான ராஞ்சனா படத்துடைய சீக்குவல் ஒரு படம் வந்து பண்ணுறாரு. நம்ம தமிழ் அம்பிகாபதினு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்துடைய சீக்குவல் ரொம்ப அற்புதமாக வந்து அதுக்கு டீசர்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பயங்கர இப்போ இருக்கிற கரண்ட் பாலிடிக்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த படம் வந்து உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரஹ்மான் வந்து தெறிக்க விட்டுருப்பார் ராஞ்சினா படத்தில் வந்து மியூசிக்கு. ஸோ இந்த படத்துலையும் பயங்கரமாக பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே நடந்துட்டு இருக்க நேரத்தில் சிம்பு அவர்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு சிம்புக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா, ஒன்று வேலை செஞ்சானா பயங்கர தீவிரமாக வேலை செய்வாப்புல. அதுக்கப்புறம் பிடிக்காத விஷயம் என்னென்னா, ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னால் 1008 கான்ட்ரவர்சியில் வந்து மாட்டிப்பாப்புல. படமே ரிலீஸ் ஆகலைன்னா 1008 கான்ட்ரவர்சி மாட்டிப்பாப்புல. வெயிட் போட்டு ஒரு வாட்டி வந்து மாட்டிட்டாப்புல லைஃப்பில். அதுக்கப்புறம் பாட்டு பாடி ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டாரு. இப்படி நிறைய விஷயங்கள் தாண்டி வந்தால் கூட சினிமாவில் அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான். கண்டிப்பாக இந்த 3 திரைப்படங்கள் மூலமாக சிம்பு அவர்கள் வந்து பழைய சிம்பு அவர்கள், அதாவது விண்ணித்தாண்டு ராயால வந்து பேரை மீட்டெடுத்த சிம்பு அவர்கள் வந்து மறுபடியும் மீண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நானும் காத்துட்ருக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற விஷயத்தை நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வேறு என்ன இருக்குது, தமிழ் சினிமாவில் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட பேசி முடிச்சாச்சு இந்த ஜென்ரேஷன் ஆட்களில். சிம்பு அவர்கள் வெந்து தணிந்த காடு படம் தான் கடைசியாக வந்து அவருடைய படங்களில் வந்து பயங்கர அழுத்தமாக பேசப்பட்டுச்சு. செக்கச்சிவந்த வானம் படத்தில் அவருடைய நடிப்பு ரொம்ப அற்புதமாக பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த 3 திரைப்படங்கள் வந்து என்ன மாதிரியான நடிப்பை வந்து அவர் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு வந்து சிம்புவை பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, வானம் படத்தில் அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காமெடியிலிருந்து அது ஒரு ரீமேக் படம் தான் வச்சுங்களேன். அந்த ரீமேக் படத்தை விட, தெலுங்கில் இருக்கிற படத்தை விட தமிழில் வந்து அவ்வளோ எமோஷன் வந்து பக்காவாக கேரி பண்ணிப்போம் கேபிள் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில். அதே மாதிரி சிம்பு அவர்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம சாதாரணமாக ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இந்த ஜென்ரேஷன் ஆட்களில் ரொம்ப சென்சிட்டிவாக சினிமாவுக்குள்ளே நடிப்பு தெரிஞ்ச ஒரு அற்புதமான நடிகர் தான். பட் என்னென்னா வாய் கொஞ்சம் ஜாஸ்தி. அவர் வந்து நம்ம டிஆர் அவர்களும் கொஞ்சம் எப்படின்னா, டிஆர்லாம் தனக்கு தானே வந்து முன்னேறி வந்தவர் அப்படிங்கிறனால அவருக்கு வந்து கொஞ்சம் தற்பெருமை எல்லாமே இருக்கும். சிம்பு அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தைரியத்தை தான் காட்டுறாப்புல. அது வந்து தற்பெருமையாக தெரியுது. பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வெளியே சொல்கிற மாதிரி வந்து அவ்வளவு கெட்டவர் கிடையாது சிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது ரொம்ப நல்லவர்னு சொல்ற விஷயத்தை விட அந்த அளவுக்கு கெட்டவங்க கிடையாது அப்படின்னு. உலகத்துல எல்லாருமே என்னன்னா யாருமே நல்லவங்க கிடையாது உலகத்துல, அது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம நினைக்கிற அளவுக்கு எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. நம்ம சொல்லுவோம் இவங்களாம் ரொம்ப மோசமானவங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ தமிழ் சினிமாவில் தன்னுடைய லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல மேக்சிமம் வெளிப்படையாக இருந்ததுனால பிரச்சனைகள் அதிகமாக ஃபேஸ் பண்ண ஒரே ஹீரோ வந்து சிம்பு அவர்கள் தான். அவர் வெளிப்படையாக இருக்கிறதுனால வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி, அவருடைய உருவகேலியெல்லாம் தாண்டி இப்போது எப்படி சொல்கிறேன்னா ஃபிட்டாக பயங்கர வேகத்தோடு வந்து இந்த படத்தில் வராரு. இந்த 3 படங்கள் மூலமாக மீட்டெடுத்து தன்னுடைய ரசிகர்களை மிகப்பெரிய சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நம்பலாம். வேற என்ன இருக்குது? உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. தமிழ் சினிமா வளரணும், சிம்பு அவர்கள் 200 கோடி 300 கோடி கலெக்ஷன் எடுக்கணும், தமிழ் சினிமாவுக்கு வருமானமும் வரணும், இவருக்கும் மார்க்கெட்டும் வரணும் அப்படிங்கிறத மட்டும் நான் எதிர்பார்த்துட்டு வீடியோவை முடிக்கிறேன். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. நன்றி, வணக்கம்.